வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் அனிதா பேசுறேன். நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பிரெயின் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருக்கோம். லாஸ்ட் 2 வீக்ஸா இந்த ப்ரோக்ராம் நடந்துன்னு வருது. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல எப்படி நம்ம பிரெயினை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். நிறைய டிப்ஸ் கொடுப்பேன் ஒரு வாரமும். அதுக்கு அடுத்தது பிரெயினுக்கு எக்ஸசைஸ் எப்படி பண்ணா பிரெயின் ஆக்டிவா இருக்கும் அப்படின்றத பத்தியும் சொன்னேன். அந்த 2 வாரத்தினுடைய ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணும். கிளாப் பண்ணோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். கிளாப் பண்ணும்போது நம்ம விரல் நுனிகள் இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதனுடைய கனெக்ஷன் பிரெயின் வரைக்கும் போறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கிளாப் பண்ணும்போது நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்ஸ் கூட கரெக்டா எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிளாப் பண்ணும்போது ஒரு ரைமிங்கா கிளாப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நம்ம எல்லா கிளாஸ்லயும் பண்றோம். ஏன்னா இப்போ இதுல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டான கிட்ஸ். அதனால உங்களுக்கு கிளாப் பண்ணிடுறேன் இப்பவே. நெக்ஸ்ட் நம்ம பிரெயின் எக்ஸசைஸ் என்னென்ன பார்த்தோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா கிளாப் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபிங்கர் அப், அதாவது நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறினே இருக்கோமோ அது இந்த ஃபிங்கர்ல ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய பிரெயினுக்கு பெரிய எக்ஸசைஸா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதை இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா காலையில எழுந்து கொஞ்ச நேரம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதை செஞ்சோம். அதுக்கு அடுத்தது 3 ஃபிங்கர், இந்த விரல்ல 3 ஃபிங்கர், இந்த விரல்ல 1 ஃபிங்கர் மாத்தி மாத்தி செஞ்சோம். இது ஒரு சிறந்த எக்ஸசைஸ் பிரெயினுக்கு. இது ஃபர்ஸ்ட் வீக்ல செஞ்சோம். டெய்லியும் காலையில இதை பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியா வரும். முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும், அடுத்தது ஈஸியா வந்துடும். அடுத்தது இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் இப்படி. இது ரொம்ப சிம்பிள் தான் இது. பட் நீங்க கண்ணை மூடி செஞ்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம கண்ணுக்குள்ளேயே இந்த நரம்புகளுக்கு நம்ம மூளையில இருந்து சிக்னல் அனுப்புறோம். இந்த விரல் இப்படி வரணும், அந்த விரல் அப்படி வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் பிரெயின் ஆக்டிவா இருக்கும். அடுத்தது இப்படி செஞ்சோம். ஒரு கை முன்னாடியும் ஒரு கை பின்னாடி, ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப நான் செய்யறேன் பாருங்க. இது செஞ்சாலும் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த எக்ஸசைஸும். இது ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். மறுபடியும் நீங்க செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தினமும் செய்யுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் என்ன பார்த்தோம்னா, செகண்ட் வீக்கும் அப்படிதான் கிளாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளாப் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும் பிரெயினுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் இப்படி வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் சுத்தணும். ஒரு 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். அப்புறம் அடுத்த ஃபிங்கர், அப்புறம் அடுத்த ஃபிங்கர். இது மாதிரி 5 ஃபிங்கருக்கும் நம்ம செஞ்சோம். இதுவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் டெய்லியும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ்க்கு கனெக்டிவிட்டி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கும் பிரெயின்ஸ்ல. நம்ம பிரெயின் எக்ஸசைஸ் செய்யும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி செஞ்சோம். அப்புறம் மாத்திட்டு இப்படி செஞ்சோம். அதுக்கப்புறம் 2 ஃபிங்கர்ஸ். இது மாதிரி செஞ்சு பார்த்தோம். இது போன வீக். இதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சாக்கா. இப்போ என்ன செய்ய போறோம், இப்போ பிரெயினுக்கு உண்டான
வித்தியாசமான என்னென்ன வேலைகள் செய்யும்போது அதுக்கு ரொம்ப நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிரெயினுக்கு வந்து எப்பவும் சில ரெகுலர் ஒர்க்ல இருந்து வித்தியாசமான வேலைங்க செய்யும்போது ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் நம்மளுடைய பிரெயின். என்னன்னா லெஃப்ட்ல ஹேண்ட்ல எழுத பழகணும். லெஃப்ட் ஹேண்ட்ல 1 2 3 4 அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல பேப்பர்ல நீங்களே எழுதி பாருங்க. முதல்ல கிறுக்கல் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து கண்ணை கட்டிட்டு கூட நம்ம ஏதாவது வரையலாம், ரவுண்டா போடலாம், ஸ்மைலி ஏதாவது போட்டு அப்புறம் கண்ணை திறந்து பாருங்க, நமக்கே சிரிப்பா இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இவ்வளவுதானே, நமக்கு நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவலா வேலை கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கும் நம்ம பிரெயின். அதுக்கு அடுத்தது வந்து கேம்ஸ் விளையாடணும். அந்த கேம்ஸ்ல எப்படி இருக்கணும்னா ஃபன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபியர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபன் எப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களை தோக்கடிக்கும் போது பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும், நம்ம வந்து அவங்களை தோக்கடிக்க போறோம். அடுத்தது வந்து ஃபியர் இருக்கும், நம்ம தோக்க கூடாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓ இது நமக்கு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் வரணும். ஸோ இதெல்லாம் இருக்கிற கேம்ஸா விளையாண்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை வந்து செஸ், சுடுக்கோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க விளையாடும்போது உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். இப்போ வந்து ஃபோன் நம்பர் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வீட்டுல அம்மா அப்பாது, அப்புறம் தாத்தா பாட்டிது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பரை மெமரைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நிறைய பேருது நம்ம மெமரியை ஃபோன்ல நம்ம மெமரியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்பதான் வந்து மொபைல் வந்தது, முன்னாடி எல்லாம் வந்து மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் போன் இருக்கும். அப்போ வந்து நானே வந்து மொபைல் போனு லேண்ட்லைன் போன் எல்லாம் மெமரியில தான் வச்சிருப்பேன். இப்ப கூட அம்மா வீட்டு நம்பர் இன்னொரு நம்பர் எல்லாம் மெமரியில இருக்கு. அப்போ மெமரி பண்ணது இன்னும் இருக்கு நம்ம மெமரியில. நம்ம பிரெயினோட மெமரி பவர் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 2.5 மில்லியன் ஜிகாபைட். அதுல வந்து நம்ம ரொம்ப கம்மி சதவீதம் தான் அதை யூஸ் பண்றோம். அவ்வளவு மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பிரெயினுக்கு. ஸோ போன் நம்பர் மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம பிரெயினை நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கும்போது பிரெயினுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். பிரெயினுக்கு வந்து ரொம்ப ஆக்சிஜன் தேவை, தண்ணி தேவை. ஆக்சிஜனும் நல்லா மூச்சு இழுத்து விடும்போது நமக்கு பிரெயினுக்கு நல்ல ஆக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் வந்து ஒரு தலைக்கீழா வச்சு படிக்கலாம், இல்ல மிரர் இமேஜ்ல வச்சு படிச்சு டிஃப்ரெண்டா நீங்க பண்ணும்போது பிரெயின் நரம்பு எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். பிரெயின் ரொம்ப கிளவரா ஸ்மார்ட்டா மாறணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். வித்தியாசமான வேலைக்கு கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவா இருக்கும் நம்ம பிரெயின். நம்ம எல்லாம் ஸ்மார்ட்டா மாற போறோம். அதனால ஒரு வாரம் நான் கொடுக்குற எக்ஸசைஸை தினமே கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். என்னென்ன பொருள் எங்கெங்க வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க என் கூடவே செஞ்சுட்டு வாங்க தினமும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸசைஸ்க்கு போவோம். நம்ம எக்ஸசைஸ் வந்து எப்பவும் போல கிளாப் பண்ணலாம் எல்லாரும். அதுக்கப்புறம் சிட்டப்ஸ். இப்போ வந்து சாமி கும்பிடும்போது தோப்புக்காரணம் போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டுல. ஆனா நம்ம எல்லாம் செய்யறது இல்லை. எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு? காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு போயிட்டு சாமி ரூம்ல எல்லா கேஸ்ட் யார் வேணாலும் பண்ணலாம். இல்ல நீங்க ஹால்ல இருந்து கூட காதை நல்லா புடிச்சு இழுக்கும் போது இந்த நரம்புகள்லாம் நம்மளுடைய மூளை செல் ஆக்டிவேட் பண்ணும். அதனால இப்படி காதை புடிச்சிட்டு ஒரு 10 தடவை உட்கார்ந்து எழுந்தீங்கன்னா இதுவே பெரிய எக்ஸசைஸ். உடம்புக்கும் நல்ல எக்ஸசைஸா இருக்கும், பிரெயினுக்கும் நல்ல எக்ஸசைஸா இருக்கும். 10 சிட்டப்ஸ் டெய்லியும் செய்யுங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 3வது எக்ஸசைஸ் போலாம். 3வது எக்ஸசைஸ் என்னன்னா ஒரு கையில டேப், ஒரு கையில ஸ்வீப். இது ஈஸியா தான் இருக்கும், இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. அப்புறம் இந்த கையில டேப், இந்த கையில ஸ்வீப். ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் செய்வீங்களா? கூடவே செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது ஒரு கையில நம்ம சர்க்கிள் போட போறோம், ஒரு கையில ட்ரையாங்கிள் போட போறோம். என் கூடவே எல்லாருமே செஞ்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கையில சர்க்கிள் போட போறோம், இந்த கையில ட்ரையாங்கிள் போட போறோம். செய்யலாமா? ஈஸியா வருதா எல்லாருக்கும்? திருப்பி ரிப்பீட் பண்ணினே இருக்கேன். இதுல ட்ரையாங்கிள், இதுல சர்க்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். கையை நீட்டுங்க, நீட்டிட்டு காதை பிடிங்க. கையை நீட்டுங்க, பிடிங்க. எல்லாருமே கூடவே செய்யுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு செஞ்சாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும், யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியும்.
ரொம்ப சிம்பிள் தான் இது. அப்புறமா இது 5மே இந்த வாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்க பிரெயினுக்கு ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ வந்து குவிஸுக்கு போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் காமிக்க போறேன். அந்த பேப்பர்ல வந்து வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ ஜஸ்ட் நீங்க பாருங்க. போட்டோகிராபிக் மெமரி. இப்போ ஒரு இடத்துல போனோம்னா அது சுத்தூரம் இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை மட்டும் பாக்குற அளவுக்கு நம்ம விஷயம்னா குறுக்கிட்டோம். நம்ம வந்து விரிவா பார்க்கணும். மொத்த எல்லாம் சுத்தூரம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அத மாதிரி இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் காமிப்பேன். அதுல வந்து என்ன இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கொஸ்டின் நான் சொல்றேன். தெரியுது எல்லாருக்கும்? 1 2 ஓகே. இப்ப எல்லாரும் பாத்துட்டீங்களா? இதுல வந்து மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருந்ததுன்னு சொல்லி சாட்ல டைப் பண்ணுங்க. ஆமா, எத்தனை வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்க, என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், எத்தனை வேர்ட்ஸ் இருந்ததுன்னு மட்டுமா அது பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தவங்க 10 போட்டிருக்கீங்க, தப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி அந்த பேப்பர் அப்படியே நினைவுல கொண்டு வாங்க. அப்புறம் அதுல எண்ணிடுங்க எத்தனைன்னு தெரியும். ஓகேவா? 15 15 போட்டிருக்கீங்க ஒருத்தவங்க. கரெக்ட். அதுதான் கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணிடலாம். இப்போ அந்த பேப்பர்லயே இன்னொன்னு இருக்கு. என்ன நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தை மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும். கேட்டா? கேட் கிடையாது. வேற டைப் பண்ணி அனுப்புங்க. அப்பதான் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிவா இருக்கும். எல்லாரும் இன்டராக்ட் பண்ணவங்க என்னோட. அப்பதான் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். சரி, தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்லிடுவா? மறுபடியும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ரோஸ்ன்ற வார்த்தை மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கு. ரோஸ். சோ 2 இடத்துல எழுதிருக்கிற ரோஸ். அதுதான் ரிப்பீட்டா இருந்தது. மறுபடியும் காமிச்ச. இப்போ நீங்க மறுபடியும் இதை பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஒரு வார்த்தை என்ன கலர் பென்ல எழுதி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் ரொம்ப ஸ்மார்ட் கிட்டுன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கேட்ன்ற எழுத்து என்ன கலர் பென்ல நான் எழுதி இருந்தேன்? கண்ணை மூடி யோசிங்க. அந்த பேப்பர்ல இருக்கிறத என்னென்ன வார்த்தை இருந்தது, அதுல அந்த வார்த்தை கேட்ன்றது என்ன கலர்ல இருந்ததுன்னு யோசிங்க. டைப் பண்ணி அனுப்புங்க உடனே. பிங்கா? இல்ல. ரெட்? இல்ல. சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். அது வந்து ப்ளூ கலர்ல எழுந்து மறுபடியும் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த கேட். ஓகேவா? ஓகே, வெரி குட். அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் கிளாஸ். பரவாயில்ல. இன்னொரு தடவை நீங்க என்னோட கிளாஸ் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இன்னொரு பிக்சர் காமிக்க போறேன். அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லணும். இப்ப பாருங்க, இந்த பிக்சர்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லுங்க. பாத்துட்டீங்களா? ஆன்சரை சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டாங்க. 12 இல்ல, 14 இல்ல, 10 இல்லை. ஓகே, ஒருத்தவங்க 16 அனுப்பிச்சிருக்காங்க. கரெக்ட். இதுக்கு உண்டான ஆன்சர் 16 தான். ஏன்னா நடுவில் இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து 8, அதுக்கப்புறம் ப்ளூ மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. அது மாதிரி 1 2 3 4 12 12 ஆயிடுச்சு. அப்புறமா இங்க இருந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இப்படி வருது பாருங்க. இது மாதிரி 4 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ மொத்தம் 12 இருக்கு, 16 இருக்கு இதுல ட்ரையாங்கிள். வெரி குட். 16 ஆன்சர் கொடுத்த அனு கிளாப். வெரி கிளவர் சொல்லிடலாம். அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து ஜோக்ஸ். இப்போ வந்து ஜோக்ஸ். இது ஃபன்னுக்காக தான். இதுல வந்து நிஜமான நல்ல ஆன்சர்லாம் இல்ல, வெறும் ஜோக் ஆன்சர். லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தவங்க ஜோக் சொல்றதா சொன்னாங்க. ஆனா அவங்க இந்த வீக் அட்டென்ட் பண்ணல. இப்போ நான் கேக்குற ஜோக்ஸுக்கு பதில் சொல்லுங்க. இது கடி ஜோக்ஸ் தான். ஒரு பையன் நல்லா படிப்பான். அப்புறம் வந்து ஸ்கூல் திறந்துட்டாங்க. 1 மாசமும் ஆயிடுச்சு. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகல. யாருக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல் திறந்துட்டாங்க, 1 மாசம் ஆச்சு. ஆனா அவன் ஸ்கூலுக்கு போகல. ஏன்னு தெரியலையா? ஏன்னா அவன் ஸ்கூல் முடிச்சிட்டான். இப்போ காலேஜ் போய் சேர்ந்துட்டான் அந்த பையன். அதனால அவன் வந்து ஸ்கூலுக்கு போகல. இப்போ இனிஷியல் உள்ள ஒரு அனிமல் யாருக்காவது தெரியுமா? யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இனிஷியல் உள்ள அனிமல் தெரியலையா? ஓநாய். நானே இன்னைக்கு பதில் சொல்லிடுறேன் கடகடன்னு. ஓநாய் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது
ஒரு அனிமல் வந்து ஒன்னு சொல்லும், ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். அது எந்த அனிமல்? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஆப்போசிட். எந்த அனிமல்? சொல்லலையா? யாருன்னா பதில் சொன்னா நல்லா இருக்கும் கிளாஸ்ல. சரி, நானே அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். வாத்து, டக்கு. ஏன்னா அது வந்து பேக் பேக் பேக்னு சொல்லும், ஆனா அது ஃபார்வர்ட்ல நடக்கும், ஆப்போசிட்டா நடக்கும். அதுதான். சரியா? அதுக்கப்புறம் வந்து கதவு ஜன்னல் இல்லாத ஒரு ரூம். அது என்ன ரூம்? ஒரு ரூம்ல கதவு ஜன்னல் இருக்காது. அது என்னன்னா மஷ்ரூம். அதுதான். எப்படி இருந்தது ஜோக்ஸ்? ரொம்ப கடியா இருந்ததா? சரி, அடுத்த வாரம் இது மாதிரி யாருன்னா ஜோக் சொல்றீங்கன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். நீங்களும் பேசணும், இன்டராக்ட் பண்ணணும். அதுதான் எனக்கும் தேவை. எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். அதுக்கு பிரெயினை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பிரெயினுக்கு நிறைய இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க. நன்றி. இதில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாமினி அவர்கள் கதை சொல்ல வராங்க. நம்ம எல்லாரும் கேட்போம். பாய். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. பசங்களோட பசங்களா நாங்களும் என்ஜாய் பண்ணோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா அறிவாளி குழந்தைங்களுக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம வந்து கதை சொல்ல போற செஷன். சரிங்களா? நானும் வந்து என்னோட பொண்ணுக்கு கதை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இத்தனை குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு கதை வந்து இன்னைக்கு தடவையா நான் சொல்றேன். எப்படி இருக்கும்னு தெரியல, நம்ம பார்ப்போம். நீங்க வீடியோ வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். எல்லாரோட ரியாக்ஷனும் நம்ம பார்க்க முடியும். அந்த கதை எவ்வளவு சுவாரஸ்யமா போகுதுன்றத நம்ம அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன கதையை பத்தி பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு சொன்னாங்க. நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் என்ன நினைச்சிட்டாத ஒரு பிரச்சனையா நினைச்சிட்டேன். என்ன கதை சொல்லலாம், என்ன கதை சொல்லலாம், அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டேன். சரிங்களா? அப்புறம் தான் தெரிஞ்சது, அதையும் ஒரு பிரச்சனையா நம்ம நினைக்கணும். எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நீங்க நம்ம வந்து பயப்படுறோம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. இந்த வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட சின்ன குழந்தைங்க. அதாவது எனக்கு எனக்கு இருக்கிற வயசுல உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கூட தெரியல. நீங்க எல்லாரும் எவ்வளவு சின்ன பசங்கன்னு தெரியல. ஆனாலும் எனக்கு ஏன் அந்த பயம் வருது? அதையும் நான் பிரச்சனையா நினைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட இந்த கதை சொல்ல போற ஒரு விஷயம். ஓ, எப்படி வந்து இத வந்து சில பேர் பிரச்சனையா இல்லாம வெற்றியா சாதிக்கிறாங்க இல்லையா? ஆனா நான் அதை எப்படி அந்த பிரச்சனையா நினைக்கிறேன், அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர போறோம் அப்படின்றத இந்த கதை சொல்ல போகுது. இன்னும் கேட்டா உங்களோட சாயல்லே சொல்ல போனோம்னா, உங்க பள்ளியில உங்க வகுப்புல இருக்கிற மாணவர்கள் சில பேர் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கும் அதே புத்தகம் தான், அதே பாடம் தான், அதே வாத்தியார் தான், எல்லாமே அதே தான் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைங்க எப்படி வந்து நல்லா படிக்கிறாங்க, நமக்கு ஏன் அது பிரச்சனையா வருது? நம்மளால படிக்க முடியல, படிச்சதை ஞாபகம் வச்சுக்க முடியல, இல்ல எழுத வர மாட்டேங்குது, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை. இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்கு இல்லையா? நம்ம அதை ஒத்துக்கிட்டே தீரணும். அப்பாக்கு பதில் சொல்லணும், அம்மாக்கு பதில் சொல்லணும், கூட பிறந்தவங்களுக்கு பதில் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிரச்சனைய அவங்க எப்படி சால்வ் பண்றாங்க? அவங்களால எப்படி வந்து டாப்பரா வர முடியுது? எப்படி வந்து எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் பேச முடியுது, ஞாபகம் வச்சுக்க முடியுது, எல்லா விஷயங்களையும் எப்படி பண்ண முடியுது? அந்த கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கதையில உங்களுக்கு என்னென்ன புரிதல் வருது அப்படின்றத நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் மாணவர்கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் நிறையவே இருக்கு. மேற்கொண்டு நான் அதை எப்படி வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படின்றது எனக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே, இப்ப நம்ம வந்து இப்ப எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு தைரியமான ஆளு யார் இருந்தாலும் அவங்க வீடியோவை ஆன் பண்ணலாம். நம்ம அவங்களுக்கு சல்யூட் பண்ணியே தீரணும். ஏன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத வந்து ஒரு கை பாத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமா வீடியோல நம்ம ஓபன் பண்ணலாம். அதுவே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு 10 பேர் முன்னாடி கூட நம்மளால வீடியோ ஆன் பண்ண முடியலன்னா எது நம்மள தடுக்குது? அத நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன் நம்ம 10 பேர் முன்னாடி கூட ஒரு வீடியோ ஆன் பண்ண முடியல? இந்த முகம் நம்மள தடுக்குதா? இல்ல நமக்குள்ள என்ன தடுக்குது? நம்மளோட கான்பிடன்ஸ் லெவலா? நம்ம வீடியோ ஆன் பண்ணா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றது அந்த எண்ணம், அதை நம்ம போக்கணும் இல்லையா? அதை எப்படி போக்கடிக்க முடியும்? நம்ம வீடியோ ஆன் பண்ணாதானே நம்மளால பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம இதுல வரோம். அப்ப அந்த 1 மணி நேரத்துக்கும் யாரை பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது.
இந்த செஷன்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வீட்ல எவ்வளோ சத்தம் போட்டாலும் சரி, நமக்கு தேவை இந்த 1 மணி நேரத்தை எப்படி பயனுள்ளதா வாங்கிக்கணும். எப்படி நம்ம வந்து அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணும். அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ஒரு இன்வால்வ்மென்ட்டோட செய்யணும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, சாப்பிடுற வேலையா இருந்தா கூட சரி, நம்ம ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கிட்டு சாப்பிடுறத மட்டும் கவனிக்கணும். விளையாடுறதுனாலும் சரி. அந்த மாதிரி யார் இப்போ பிரேவா இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். யாராவது ஒரு பாப்பா இல்ல ஒரு பையன் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஐ பி சோ ஹாப்பி. வாவ்! அரவிந்த் சூப்பர்டா தங்கம், சூப்பர்டா தங்கம். வாழ்க வளமுடன். சமத்துடா பட்டு. ஓகே. சோ அரவிந்துக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். அவர் பிரேவா வீடியோல வந்திருக்காரு. வெரி குட் அரவிந்த். அதே மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்கள் வந்தீங்கன்னாலும் சந்தோஷப்படலாம். ஓகே. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். என்னோட பேரு யாமினி. ஓகேவா? இந்த கதையில வந்து ஒரு 4, 5 பாத்திரம் இருக்கு. சரியா? அந்த 4, 5 பாத்திரத்துக்கும் நான் உங்களோட பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்ப பிரச்சனையா இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு மட்டும் யார் பேரும் வேண்டாம். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ். அதுக்கு பிரச்சனையாவே இருந்துட்டு போட்டும். அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ண போறோம். அது பிரச்சனையாவே இருந்துட்டு போட்டும். இப்போ அது தவிர்த்து ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க. அந்த டாக்டரா யார் இருக்க விரும்புறீங்கன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அவங்க பேரை நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம இந்த கதையை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் உங்களோட கோஆபரேஷன் இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? சோ 2 டாக்டர் இருக்காங்க. ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க. சோ டாக்டரா இருக்கிறவங்க அவங்க ஒரு அப்பா கேரக்டர். அவங்க யாரா இருக்கிறவங்கன்னு கை தூக்கலாம். அவங்க பேர் வச்சுக்கலாம். டாக்டர் அம்மா அவங்களோட பொண்ணு. அவங்க யாரா இருந்தாலும் கை தூக்கலாம். அவங்க பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராஜா 2 ராஜா இருக்காங்க. ஒண்ணு அப்பா ராஜா, இன்னொன்னு மகன் ராஜா. அப்பா ராஜாவா இருக்கிறவங்க நினைக்கிறவங்க கை தூக்கலாம். மகன் ராஜா இருக்கிறவங்க கை தூக்கலாம். இப்ப யாரு ஃபர்ஸ்ட் டாக்டர் யாராவது இருக்க விரும்புறீங்களா? பெரிய டாக்டர் அரவிந்த் அவர்கள் பெரிய டாக்டரா இருக்காங்க. வெரி குட், சூப்பர் அரவிந்த். சோ இனிமே நம்ம பெரிய டாக்டர்னா அது அரவிந்த் தான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் சின்ன டாக்டர் அதாவது அரவிந்தோட பையனா பொண்ணோ யாரோ அவங்க யாரா இருக்க விரும்புறீங்க? யாராவது இருக்க விரும்புறீங்களா? ஓகே. இப்போ அரவிந்தோட பையனாவோ பொண்ணோ இருக்க யாரும் இன்னும் கை தூக்கல. அதனால நானே இருக்கேன். அரவிந்தோட பொண்ணு நான். சரியா? ஓகே. இப்போ பெரிய ராஜா யாரு? பெரிய ராஜா யாராவது இருக்காங்களா? கை தூக்குறீங்களா? வாவ்! பிரணவ் இருக்காங்க. பிரணவ் சூப்பர் பிரணவ். சோ கிங்கா இருக்க எல்லா குவாலிட்டிஸும் பிரணவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். பிரணவ் வந்து ராஜாவா இருக்காங்க. பிரணவோட பையனா யார் இருக்க போறீங்க? குட்டி ராஜா. குட்டி ராஜா யாராவது இருக்கீங்களா? குட்டி ராணியா கூட இருக்கலாம். கை தூக்கலாம். ராஜா ராணின்றது நம்மளுக்கு இங்க தேவையே இல்ல. நமக்கு தேவை நம்மளோட பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். ரேணுகா தேவி அருமை சூப்பர். ரேணுகா தேவி அவர்கள் ராணியாக இளவரசியாக இருக்க போறாங்க. வெரி நைஸ். சோ இப்ப நம்ம கேரக்டர் பேர் சொல்லிடலாமா? பெரிய மருத்துவர் அரவிந்த், குட்டி மருத்துவர் யாமினி. நம்ம இப்படி மாத்திக்கலாம். பெரிய மருத்துவர் யாமினியா வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்ம கதைக்கு பின்னாடி தெரியும் ஏன் நம்ம மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் குட்டி மருத்துவரா அரவிந்த வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ராஜான்றவர் பிரணவ், குட்டி ராணின்றவங்க ரேணுகா தேவி. வெரி நைஸ். ஓகே. இப்போ நம்ம ஒரு 2 ஊர் எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்மளோட சென்னை வச்சுக்கலாம். நமக்கு சென்னை இல்லையா? நம்ம எல்லாருக்கும் சென்னை ஊருன்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சென்னை வச்சுக்கலாம். அந்த சென்னையில தான் பாத்தீங்கன்னா இந்த பெரிய வைத்தியர் அதாவது யாமினி இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப பேர் போன ஒரு வைத்தியர். அவங்களால குணம் அளிக்க முடியாத பிரச்சனை அதாவது வியாதிகளே கிடையாதாம். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் எப்படினாலும் அதை வந்து சரி செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டாக்டர். கைராசியான டாக்டர் அந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த சென்னையில அந்த யாமினி அவங்க இருந்துட்டு வராங்க. அந்த யாமினி டாக்டர். ஸோ அவரை பத்தி ஊர் முழுக்க சென்னை மட்டும் இல்லாம பக்கத்து நாடு, பக்கத்து ஊரு, பக்கத்து கண்ட்ரி எல்லா ஊர்லயும் தெரிய வருது. ஓ இந்த யாமினி டாக்டர் இவ்ளோ ஃபேமஸா இருக்காங்களே அப்படி சொல்லி எல்லாருக்குமே தெரிய வருது. இது ஒரு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ சென்னைக்கு பக்கத்துல யாருக்கு எந்த ஊரு ரொம்ப பிடிக்கும்? எடுத்தாவது எடுத்துக்கலாமா? சென்னைக்கு பக்கத்துல யாராவது ஏதாவது ஃபேமஸ் ஊர் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க அரவிந்த். எந்த ஊரு? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. விழுப்புரம். வாவ்! விழுப்புரம் சூப்பர். சோ விழுப்புரம் ஊரை எடுத்துக்கலாம். சரிங்களா? விழுப்புரத்துலதான் இந்த பெரிய கிங் சொன்னாங்க இல்லையா பிரணவ் அவரு இருக்கிறார். அந்த விழுப்புரத்துல அவர் ரொம்ப நல்ல கிங். பயங்கரமா சூப்பரா ஆட்சி பண்ணுவாரு. பசங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாருக்குமே அந்த பிரணவர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா.
சரிங்களா? அவ்வளவு ஒரு நல்ல கிங்கு. சடனா என்னாச்சு அவருக்கு? உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன உடம்புன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் சாதாரணமா ஒரு காய்ச்சலா தான் வந்துச்சு. எப்படி நம்ம கோவிட் மாதிரி சாதாரணமா காய்ச்சலா வந்துச்சு. அப்புறம் பார்த்தா நெறைய நெறைய அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. சரியா? சோ அந்த மாரி அவருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா கொப்பளம் வர ஆரம்பிக்குது. ஆ அவரால எந்திரிச்சு நடக்க முடியல. அவர் வேலைய அவராலயே செஞ்சுக்க முடியல. காலப்போக்கத்துல என்ன ஆச்சுன்னா, பிரணவ் வந்து படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அந்த விழுப்புரத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. ஐயோ! நம்மளோட ப ப நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அரசருக்கு இப்படி ஆயிடுச்சே! நம்ம எப்படி இத சரி பண்றது? அப்படி சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மருத்துவர்களும் வந்து என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்றாங்க. ஆ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, இல்ல வீட்லயே பாக்குறாங்க. ஏன்னா காசு கிங்குக்கு தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்துடுறாங்க, சுத்தி ஏதேதோ பண்றாங்க. எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே சக்சஸ் ஆகல. கடைசில தான் அந்த சென்னையில இருக்கிற அந்த பெரிய மருத்துவர் இருக்காங்களா? அவங்க பேர் என்னது? யாமினி. அவங்க வராங்க. அவங்களுக்கு ஒரு அழைப்பு போகுது. இந்த மாதிரி விழுப்புரத்துல இருக்கிற எங்க அரசருக்கு ரொம்ப பெரிய நோய் வந்துருச்சு. பெரிய பிரச்சனையான நோய் போல இருக்கு. நீங்க வந்தா கண்டிப்பா சரி செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பிதழ் குடுக்குறாங்க. உடனே அவருக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆஹா! ஒரு பெரிய ஊர்ல இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருது. அப்ப நம்ம போய் அத செஞ்சோம்னா எவ்வளோ பெரிய பேரு கிடைக்கும். எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி சொல்லி அவருக்கு வந்து ஒரு அந்த யாமினிக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐய்யயோ! இவ்ளோ பெரிய பிரச்சனை சொல்றாங்க. இவ்ளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ மருத்துவர் இருக்காங்க. அ அதாவது மருத்துவர்னா எப்படி சொல்றேன்னா, அந்த நாட்டு மருத்துவம்லாம் செய்றாங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேராலயும் சரி செய்ய முடியாதத, யாமினியான நான் எப்படி சரி செய்ய முடியும்? அப்படின்றது பயமும் அவருக்கு வந்துடுச்சு. அந்த பிரச்சனையும் அவர் மாட்டிக்கிட்டாரு. இதுல இருந்து நம்ம எப்படி சரி செய்ய முடியும்? சரி போய் தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு சொல்லி, யாமினி என்ன பண்றாங்க? சென்னையில இருந்து விழுப்புரத்துக்கு போறாங்க. போகிற வழியில எல்லாம் இதே பேச்சு தான். கிங்குக்கு உடம்பு சரியில்ல, கிங்குக்கு உடம்பு சரியில்ல. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போற போற வரைக்கும் நம்ம அத பத்தியே பேசுவோம்ல, அந்த மாதிரி. நான் போய் ராஜாவ பாக்குற வரைக்கும் போற இடத்துல எல்லாம் எனக்கு இதே பேச்சு தான். ஆ ராஜாவுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. பெரிய பிரச்சனை, பெரிய நோய் அப்படி சொல்லி பயங்கரமா சொல்றாங்க. யாமினி கிங் அப்படியே உள்ள பயங்கரமா பயமா இருக்கு. ஐயையோ! அப்படி சொல்லிட்டு போறாங்க. அவங்களால முடிஞ்ச எல்லா வைத்தியத்தையும் செய்றாங்க. என்னென்ன வைத்தியம் பண்ண முடியுமோ, அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ, எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க. ஆனா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கூட இல்ல. சரிங்களா? அப்போ அந்த பிரணவ் அந்த கிங் இருக்காங்க இல்லையா? அந்த கிங்குக்கு வந்து ரொம்ப 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 மோசமா அடைஞ்சு, கடைசியில அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். சோ அந்த கிங்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த யாமினி மருத்துவர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஓ மை காட்! எல்லாரும் என்ன பெருசா பேசுனாங்களே! ஒரு கிங்கோட ஒரு உடம்ப கூட என்னால சரிப்படுத்த முடியலையே! நான் என்ன மருத்துவர்? அப்படி சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சேடா போச்சு. அந்த ஊர்ல இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு புடிக்கல. விழுப்புரத்துல இருந்து கிளம்பி எங்க போயிட்டாங்க திருப்பியும்? அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, சென்னைக்கு. ஆனா போன யாமினி ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அத பத்தி யோசிக்காம இல்ல. ஏன்னா அவங்களால சால்வ் பண்ண முடியலையே அந்த விஷயத்த. இவ்ளோ பெரிய டாக்டர் ஆனன்னா, எப்படி அத சால்வ் பண்ண முடியாம போகுது? என்ன நோய்? அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி காலப்போக்கத்துல போகும்போது, ஜெனரலா என்ன ஆகும்? ஒரு கிங் போனதுக்கு அப்புறம் இன்னொரு கிங் வருவாங்க இல்லையா? சோ செகண்ட் கிங் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்ப நம்ம குயினா மாத்திக்கலாம். சோ ரேணுகா தேவி உள்ள வராங்க. ரேணுகா தேவி உள்ள வரும்போது, அவங்களும் சூப்பரா ஆட்சி பண்றாங்க. அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்க அப்பாக்கு அந்த நோய் பாத்தீங்கன்னா 55 வயசுல வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா ரேணுகா தேவிக்கு என்ன ஆகுது? அவங்க கிங் ஆட்சி பண்ணும்போதே 25 இயர்ஸ்லயே அதே மாதிரி வருது. அதே ஃபீவர்ல ஆரம்பிச்சு அதே கொப்பளம், அதே பிரச்சனைகள். உடம்பு ஃபுல்லா கொப்பளம், 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 கொப்பளம். எந்திரிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அ அவங்க அப்பாக்கு எப்படி இருந்த சிச்சுவேஷனோ, அதே சிச்சுவேஷன் அவங்களுக்கும் வந்துருச்சு ரேணுகா தேவிக்கு. திருப்பியும் ரேணுகா தேவிய பாத்துக்கிறதுக்கு எல்லா டாக்டரும் வராங்க. அதே வைத்தியம் பண்றாங்க. அதே மாதிரி இந்த யாமினி மருத்துவருக்கும் அழைப்பு போகுது. திரும்பியும் வந்து குயினுக்கு இந்த மாரி வந்திருக்கு, வந்து பண்ணுங்க. ஆனா, இந்த தடவ யாமினி என்ன பண்றாங்க? ஓ! இல்ல என்னால வந்து கிங்கையே சரிப்படுத்த முடியல. அதே நோய் தான் குயினுக்கும் வந்து சாரி இளவரசிக்கும் வந்திருக்கு. இளவரசிக்கு வந்திருக்கும்போது, நான் எப்படி அத வந்து சரிப்படுத்த முடியும்? என்னால முடியாது. நான் போய் வேஸ்ட்டா திரும்பி வர்றதுக்கு சும்மாவே இருக்கலாம். அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? அந்த யாமினி மருத்துவர் சைலன்ட்டா இருக்காங்க. அப்போதான் யாமினி மருத்துவரோட ஜூனியர் மருத்துவர் யாரு? அரவிந்த். இங்க வராரு. உள்ள என்ட்ரி குடுக்குறாரு.
பயங்கர மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. சரியா? அந்த அரவிந்த் உள்ள வராரு. உள்ள வரும்போது சொல்றாரு, "அப்பா சாரி அம்மா, நீங்க தான் வந்து உங்களால செய்ய முடியலன்னு சொல்ட்டீங்க. இப்ப நான் போய் பார்க்குறேனே, நானும் மருத்துவர் தானே. எனக்கும் நீங்க கத்துக் குடுத்துருக்கீங்க. நானும் படிச்சிருக்கேன். நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்களேன். நான் போய் பார்க்குறேன்." அப்படி சொல்லி என்ன பண்றாரு அந்த அரவிந்த், உள்ள வராரு. அவங்க அப்பா, அவங்க அம்மாவும் சரி ஓகே, என்னால தான் முடியல. ஆனா நம்ம கேட்கும்போது சான்ஸ் குடுக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரெல்லாம் எப்ப சான்ஸ் கேட்கறாங்களோ, நம்ம அந்த சான்ஸ குடுத்து பார்க்கணும். நானும் என்ன பண்றேன், சரி என் பையன் அரவிந்துக்கு குடுக்குறேன். அவன் போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். உடனே அரவிந்த் என்ன பண்றாரு, ஃப்ளைட்ட புடிச்சு சென்னையில இருந்து விழுப்புரத்துக்கு கிளம்புறாரு. நான் போய் பண்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. போறாரு. அவருக்கு வந்து பயங்கர வரவேற்பு இருக்கு. எப்படியாவது இவர் காப்பாத்திடுவாரு அரவிந்த். அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அப்படியே ரெட் கார்பெட்லாம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அரவிந்தும் வந்து கொஞ்ச நாள் இருக்காரு. ஒரு 2, 3 மந்த்ஸ் வைத்தியம் குடுக்குறாரு. குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, திருப்பி என்ன ஆச்சு? இந்த யாமினி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. பேலஸ்ல இருந்து. இந்த மாதிரி உங்களோட சன் வந்து எங்களோட இளவரசிய சரிப்படுத்திட்டாரு. அவ அவங்க அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துறோம் நாங்க. நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி யாமினி வைத்தியருக்கு ஒரு இன்விடேஷன் வருது. யாமினி வைத்தியர் செம்ம ஷாக்கிங் சர்ப்ரைஸா மாறிட்டாங்க. ஒரு பக்கம் ஷாக் ஆகுறதா, ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் ஆகுறதா, இல்ல சந்தோஷப்படுறதா அப்படின்றது யாமினிக்கு புரியவே இல்ல. ஏன் ஒரு பக்கம் என் பையன் அவ்ளோ நல்லா வைத்தியம் பார்த்திருக்கான்னு சந்தோஷம். ஒரு பக்கம் என் வைத்தியம் எங்க மிஸ் ஆச்சு? நான் எங்க தப்பு பண்ணேன்? அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக். அதுவும் இருக்கு. இருந்தாலும் சரி நம்ம நேர்ல போய் என் பையன்கிட்டயே கேட்டுருவோம். அப்படி சொல்லி யாமினி என்ன பண்றாங்க? ஃப்ளைட்ட புடிச்சு கிளம்புறாங்க. போய் பாக்குறாங்க. விழுப்புரத்துல ரேணுகா தேவி சூப்பரா இருக்காங்க. செம்ம அ ஸ்மார்ட்டா அப்படியே அந்த இளவரசியோட சேர்ல உட்கார்ந்து கம்பீரமா இருக்காங்க. அத பார்க்கும்போது யாமினி டாக்டருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! நம்ம கிங்க காப்பாத்த முடியாம போனாலும், இப்ப ரேணுகா தேவி பயங்கரமா சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாரு. உடனே அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணாரு? போய் பையன தான் பார்க்குறாரு அரவிந்த. "எங்கப்பா இருக்க நீ தம்பி வாப்பா" அப்படின்னு சொல்லி அரவிந்த தேடி போய் பார்க்குறாரு. அங்க அரவிந்த பார்த்தா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா, சும்மாவா இளவரசிய காப்பாத்திருக்காருன்னா, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு. அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கர ராஜ உபசாரமா அரவிந்துக்கு போயிட்டு இருக்கு. அதுல நான் தள்ளி தள்ளி இந்த கூட்டத்துல போய் அரவிந்த மீட் பண்றேன். ஆ அரவிந்த் என்னப்பா பண்ண? எப்படி நீ இத சால்வ் பண்ண? எல்லாரும் இவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்க. நானுமே அத பிரச்சனையா நினைச்சேன். நீ எப்படி சால்வ் பண்ண? அப்படின்னு கேக்குறாங்க. இங்க தான் ட்விஸ்ட். யாராவது சொல்லுங்க. எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்? எந்த விஷயத்த மிஸ் பண்ணிருப்பாங்க இந்த யாமினி மருத்துவர்? யாருக்காவது ஏதாவது உங்களோட மூளைக்கும், அறிவுக்கும் புரிஞ்சா சொல்லலாம். அரவிந்த் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க குட்டிமா அன்மியூட் பண்ணிட்டு. இன்னும் அன்மியூட் ஆகல. சரி ஓகே. ஆ வேற இதுல இதுல நடிச்ச அரவிந்த், ரேணுகா தேவி, பிரணவ் யார் வேணாலும் சொல்லலாம். இல்ல அத தவிர்த்து பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். பெரியவங்களோட மூளையும், அறிவும் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு. அனிதாம்மா நீங்க மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப ஏன்னா அன்மியூட் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஆயிடுச்சு. இந்த கதை சொல்லிட்டேன். சூப்பர் அரவிந்த். நீங்க இப்ப சொல்லுங்க. அன்மியூட் ஆயிடுச்சு. என்னவா இருக்கும்? ஆ ஏன்னா அவங்க வந்து அவங்களால முடியும். ஏன்னா அவங்க அது செய்யல. ஏன்னா அவங்க பயந்தாங்க. ஏன்னா ஏன்னா அரவிந்த் வந்து இது பயப்படாம போய் சரி பண்ணிட்டாரு. சூப்பர், சூப்பர், சூப்பர். வெரி குட். இது ஒரு பக்கமான கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனா, இத தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயமா இருக்கலாம்? பெரியவங்க யாருக்காவது ட்ரை பண்ண முடியுமா? பாருங்க, ஒரு குட்டி பையன் அரவிந்த் எவ்வளவு போல்டா ஆன்சர் பண்றாரு, வீடியோ ஓபன் பண்றாரு. பெரியவங்க நம்மளே இன்னும் அன்மியூட் பண்ணி பேச மாட்றோம். ஓகே. சரி. ஓகே. நானே சொல்லிடுறேன். என்ன ஆச்சுன்னா, அரவிந்த் உள்ள போன உடனே அவரு வெறும் ரேணுகா தேவிய மட்டும் பார்க்கல. அதாவது அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் குடுக்கல. சரிங்களா? ரேணுகா தேவிக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அத தவிர்த்து ஒரு இளவரசியோ, இல்ல ஒரு கிங்கோ, குயினோ ஒரு இடத்துல தங்குறாங்கன்னா, அவங்க மட்டும் தான் இருக்க முடியும். இல்லையா? வேற யாரும் அங்க போக முடியாது. இப்ப அரவிந்த் என்ன பண்றாரு? அத தவிர்த்து ரேணுகா தேவியோட உடம்ப தவிர்த்து அவங்க எங்கெல்லாம் தங்குறாங்க, அவங்க போடுற ட்ரெஸ் என்ன, அவங்க சாப்பிடுற விஷயம் என்ன, அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் போய் பார்க்குறாரு. அவங்க போட்ட ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்றாரு. தங்குன இடத்தையும்
சுத்தி பாக்குறாரு. ஏன்னா அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் இருப்பாங்க இல்லையா? சுத்தி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிருக்கு, அங்க ஒரு விஷ பூச்சி ஒரு கூடு கட்டி வச்சிருக்கு மேல. அத யாருமே கவனிக்கல. அந்த ரூம்ல அந்த பிரின்சஸ் தவிர யாருமே இருக்க முடியாது இல்லையா? சோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அரவிந்த். ஓகே, இதுக்கான விஷயம் இதுதான். ஏன்னா அந்த பூச்சி ராத்திரியில தான் வந்து கடிக்கும். இப்போ எப்படி பேட் வந்து ராத்திரியில தானே பறக்கும். காலையில பறக்குமா? பறக்காது இல்லையா? நம்ம பார்க்க மாட்டோம் பேட் எல்லாம். ராத்திரியில தான் பறக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்கு. சோ அது ராத்திரி வந்து கடிச்சிட்டு போயிடும். அது கடிக்கும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது கடிச்சதுக்கு அப்புறம் அது நம்ம உடம்புல அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் மாறி, கொப்பளங்களா மாறி நம்மளுக்கு தெரிய வரும். அதுதான் அரவிந்த் அத வந்து அப்படியே உன்னிப்பா நோட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான விஷ செடிய இப்போ ஒரு விஷ செடி இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு விஷ பூச்சி கடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்னு பெரிய அரவிந்துக்கு தெரியாதா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்திருக்காரு. ரேணுகா தேவி சூப்பரா சரியாயிட்டாங்க. ரிகவர் ஆயிட்டு இன்னைக்கு விழுப்புரத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஸ்டோரி. சோ இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? ஒரே விஷயம் தான். எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட விஷயம். ஒரு விஷயத்துல நம்ம இறங்குறோம்னா, அம்மா என்ன பண்ணிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் குட்டியா ஆஹ் என்ன சொல்லலாம்? ஒரு சப்ஜெக்டே எடுத்துக்கோங்களேன். ஒரு மிஸ் நடத்துறாங்க. மிஸ் நடத்துறத மட்டும் நம்ம பார்க்காம, அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருக்கு? அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அதுல நம்மளுக்கு பிரச்சனைகள் வராது. அப்படின்றதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க அரவிந்த். அன்மியூட் பண்ணி பேசுங்க. இதுல சொல்லுங்க. வந்து இதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா எதுக்குமே பயப்படக்கூடாது. பயப்படாம போய் செஞ்சாதான் எல்லாம் இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. கரெக்டான ஒரு விஷயம். பயம் பயம் இருக்கவே கூடாது. பயம்தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப அழகா அரவிந்த் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அரவிந்த் இனிமே நீங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்லியும் கொடுங்க. இத்தோட நான் என்னோட ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்க சரஸ்வதி அம்மா. வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா சரஸ்வதி அம்மா, நீங்க துவங்கலாம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புள்ள மாணவ செல்வங்களே, தொடர்ந்து 3வது வாரமா நாம எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சந்திப்பு, இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுடையதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் நம்புறோம். நீங்க எடுத்த குறிப்புகளை வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்க நினைவு கூறும்போது மேலும் இது பயனுடையதா இருக்கும். இன்னைக்கு நாம வந்து ஒரு சின்ன ஃபார்முலா ஒண்ணு, உங்களுக்கான முன்னேற்ற ஃபார்முலா ஒண்ணு இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க பண்ணுங்க, வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எல்லார்கிட்டயுமே எல்லையில்லாத ஆற்றல் இருக்குது. இறைவன், அதாவது இறைவன் நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, இயற்கைன்னு எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லையில்லா ஆற்றலும் 5 வேலைக்காரர்களும் நாம வரும்போதே நம்ம கிட்ட கொடுத்தாங்க. எல்லை இல்லாத ஆற்றலும் 5 வேலைக்காரங்களும் நமக்கு வரும்போது கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 5 வேலைக்காரங்களை நம்ம முறையா பயன்படுத்தணும். நாம எது நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியும். உங்களால நம்ப முடியுதா? நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுல நமக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தா நம்மால எதையுமே சாதிக்க முடியும். இது வந்து சத்தியமான உண்மை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் முடியும். இப்ப அந்த 5 வேலைக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5 தான் இந்த 5 வேலைக்காரர்கள். இப்ப இவங்களை வேலைக்காரங்களா வச்சு நம்ம சரியான எஜமானர்களா நம்ம பயணத்தை நாம் தொடர்ந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 5 வேலைக்காரர்கள் மூலமா சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ உங்களுடைய ஒரு நோட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு நீங்க இதை எழுதிக்கணும். உங்களோட நோட் எடுத்துக்கோங்க. உங்க பேரை நீங்க இதை போட்டுக்கோங்க. இப்போ ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ரமேஷின் கண்ணாகிய நான் ரமேஷின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே எனது பங்களிப்பை செலுத்துவேன். வேறு எனக்கு தேவையில்லாத எதிரிலும் நான் ஈடுபட மாட்டேன். இது கண்ணு சொல்லுது. இதே மாதிரியே மூக்கு, வாய், உங்களுடைய மனசு, அதாவது தோல் அப்படின்ற போது கை, காலு, இதெல்லாம் உங்க மூளையை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். இப்போ டிவி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், செல்லு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து உங்க மனசு சொல்லுது. அப்ப அந்த கண்ணுக்கு நீங்க என்ன கட்டளை இடணும்? நீங்க தான் எஜமானர்கள், எல்லையில்லாத ஆற்றல் உள்ள எஜமானர்கள். கண்ணுக்கு கட்டளை இடணும். இல்ல இது வந்து என்னோட முன்னேற்றத்தை தடுக்கும். நம்ம கையில செல்லே தொடாமையே இருக்கலாம். இந்த வயசுல நீங்க இருக்கலாம் இல்லையா? ஒரு 15 நாள் சங்கல்பம் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். அப்ப எவ்வளவு வேகமான முன்னேற்றம் உங்களுக்குள்ள வருது. உங்களை டீச்சர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணம். எங்களுடைய எண்ணம்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இடையில கொஞ்சம் தொய்வு வருது. முடியாதது எதுவுமே இல்லை உங்களால. நீங்கள் ஆற்றல் நிரம்பியவர்கள், உங்களால முடியாதது இல்லை. அந்த தொய்வு வருது இல்லைங்களா? அந்த தொய்வை நீக்கி உங்களை வந்து அவங்களோட இணைச்சு விடுறது மட்டும்தான் எங்களுடைய முயற்சி. இப்ப இதுக்காக உங்களுக்காக நாங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இதை எழுதிக்கோங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், உங்களுடைய தோல். இது வந்து உங்க பேரை நல்ல போல்டா போட்டு உங்களோட பெட்ரூம்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தவிர வேறு எதிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேன். காது தேவையில்லாததை கேட்கக்கூடாது, வாய் தேவையில்லாததை பேசக்கூடாது, மூக்கு தேவையில்லாததை நுகரக்கூடாது, மனசு தேவையில்லாததை நினைக்க கூடாது. இப்படி நீங்க உங்களை பழக்கப்படுத்தினே வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இப்ப அம்மா அப்பாவோட எய்ம் உங்களோட எய்ம் என்ன? அதுல எனக்கு இருக்கிற கொஞ்சம் பின்னடைவு எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு வாழ்க வளமுடன். எதெல்லாம் பின்னடைவு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து பட்டியலிட்டுக்கோங்க. அந்த பட்டியலிட்டுட்டு இதுல இருந்து எப்படி நம்ம முன்னேற்றம் பெறலாம்? அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு கையெழுத்து அழகா வரல அப்படின்னு உங்களுக்கு மனசுல வந்து கஷ்டம் வருது. அதாவது டீச்சர் சொல்றாங்க, வீட்டுல சொல்றாங்க, கையெழுத்தே நல்லா இல்லடா, அதனால தாண்டா மார்க் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இதை எழுதுறீங்க. எழுதிட்டு தினம் தினம் இதை பட்டியலிடுங்க. நேற்று நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னுடைய கையெழுத்து ரொம்ப அழகா எழுதிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லணும்? இன்னைக்கு என்னுடைய கையெழுத்தை நான் ரொம்ப அழகா எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பாருங்க. நேத்து எழுதுனதுல இருந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, டேட் போட்டுட்டு. கண்டிப்பா அழகா எழுதிருப்பீங்க. நாளைக்கு எழுதுங்க, ஒரு பேஜ், ஒரு 4 வரி எழுதுங்க. நேற்றைய விட இன்னைக்கு நான் அழகா எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதுங்க. முன்னேற்றத்தை வந்து பெரிய பண்டலா போட்டுக்காதீங்க. அதை ஸ்பிளிட் பண்ணுங்க, சின்ன சின்னதா பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற சங்கடம் எல்லாம் சின்ன சின்னதா பிரிச்சு அதுல ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பு அத மாதிரி நீங்க போட்டுக்கினே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த முன்னேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிப்படியா உயர்றத உங்க கண் முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம். மத்தவங்க யாரும் நம்மள பாராட்டணும்னு அவசியமே இல்லப்பா. நமக்கே தெரியும், நாமளே தட்டி கொடுத்துக்கலாம், வெரி குட் வெரி குட் அப்படின்னு. இப்ப முதல்ல செல்லு பாக்குறத நிறுத்திடுறோமா? நாங்கெல்லாம் சின்னப்ப இருக்கும்போது ரேடியோவில் இதை கேளுங்கள் இதயம் கேளுங்கள் அப்படின்னு வானொலி அண்ணா அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். அப்பெல்லாம் டிவி இல்லை இல்லையா, ரேடியோ தானே. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒண்ணு தரப்போறேன். ஒரு பையன் ஓடி வரான், சுரேஷ்னு வச்சுக்கலாமே. அவன் ஓடி வரான். அம்மா வாடா கண்ணு வா, இந்த கண்ணு பால் குடி, நாளைக்கு உனக்கு டெஸ்ட், நீ பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கணும் கண்ணு. அம்மா போமா, எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது. என்ன மிஸ் வீட்டுல ஸ்கூல்ல போனா மிஸ் திட்டுறாங்க, வீட்டுல வந்தா நீங்க திட்டுறீங்க, எனக்கு செல்லு கொடு, ஒரே டென்ஷனா இருக்கேன் நானு. இல்லடா கண்ணு, செல்லு பார்க்க கூடாது கண்ணு, அம்மா உனக்கு கூட உட்காந்து ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மா கூட உட்காந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மாவுக்கு தெரியலன்னா பக்கத்து வீட்டு ஆன்டி, எதிர் வீட்டு அக்கா, அவங்களெல்லாம் கேட்டு நம்ம படிக்கலாம் கண்ணு. இந்த டெஸ்ட்ல நீ பாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போற. அம்மா நிஜமாவா, என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும் கண்ணு. முயற்சி பண்றாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் மார்க்ன்றதை நம்ம எய்மா வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு படியுமே முன்னேற்றம் தான். அப்போ அந்த படியில இருந்து மேல் படி போகும்போது கண்டிப்பா அவனுக்கு மனதில் ஆனந்தம் வரும், அமைதி வரும். அதுக்கடுத்து இப்போ சோமு, அவன் ஓடி வரான். அம்மா வாடா கண்ணு, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா?
அம்மா எனக்கு போனை கொடுங்க. இல்லடா கண்ணு, கையை கால்லாம் அலம்பிட்டு போய் பால் குடிக்கலாம், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு. நீ படிக்கணும்டா கண்ணு, நாளைக்கு டெஸ்ட். அதெல்லாம் முடியாது, எனக்கு படிப்பு வராது, என்னால முடியாது. இல்லடா கண்ணு, உன்னால முடியும், அம்மா உனக்கு ஹெல்ப் பண்றேன், அம்மா சொல்றத கேளு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்ன டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு கத்துறான். அம்மா பலமுறை மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க. அப்பவும் அவனோட செயல் இப்படியே இருக்குது. இப்ப இவர்களில் நீங்கள் யார்? சுரேஷா, சோமுவா? இந்த குறிப்பை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சுரேஷ். சுரேஷ் இல்ல, உங்களுடைய பெயரை போடுங்க. உலகத்திலேயே மிகவும் வலிமையானது உங்களுடைய பெயர். உங்களுடைய பெயரை போடுங்க. உங்க பெட்ரூம்ல நீங்க படுக்கிறதுக்கு இடத்துக்கு முன்னாடி பெரிய போல்டு லெட்டர்ஸ் எழுதி வைங்க. நான் வலிமையானவன் அப்படின்னு உங்க பேரை போட்டு எழுதி வைங்க. அப்போ ஒவ்வொரு முன்னேற்றமா உங்களை தேடி வரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. அதுக்கடுத்து உயர்வுக்கு ஒரு குறள். ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு குறள் ஒண்ணு பார்க்கலாம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம். போன வாரம் ஒரு குறள் ஒண்ணு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்றீங்களா? சரி, இது முடியறதுக்குள்ள யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? இப்ப இந்த வாரத்தோட குறள், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீர் மட்டம் அளவுக்கு தாமரை நீளும். அதே மாதிரி நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குதோ நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு உயரும். இது ஒரு குட்டி ஃபார்முலா தான். உங்களால முடியும் அப்படின்றத நினைங்க. எப்பயுமே உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் ஒரு நாளைக்கு கூட வரக்கூடாது. ஒரே ஒரு நெகட்டிவ் திங்கிங் கூட வரக்கூடாது. அப்படி ஏதாவது நெகட்டிவ் திங்கிங் வருது அப்படின்னா மறுபடியும் 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 பாசிட்டிவ் திங்கிங் போட்டு போட்டு அந்த நெகட்டிவ் திங்கிங்கை நீங்க மாத்திடுங்க. அதுக்கு அடுத்தது சுய சங்கல்பம். ஏற்கனவே நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். நான் அதிகாலை எழுவேன். எழுந்துட்டு இருக்கீங்க தானே? இந்த சங்கல்பத்தையும் உங்களோட பெட்ரூம்ல அழகா எழுதி, உங்களுடைய கையெழுத்துல அழகா எழுதி மாட்டுங்க. நீங்க பார்க்க பார்க்க ஆமா நம்ம சங்கல்பம் பண்ணியிருக்கோம், இதை நம்ம மீறக்கூடாது அப்படின்றது உங்களுக்கே தோணும். அதிகாலை எழுவேன், என் வேலைகளை நானே செய்வேன். இதுல இன்னும் ஒரு ட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்ம வேலையை நம்ம செய்யும் போது கொஞ்சம் புதுசு புதுசா வித்தியாசமா செய்யலாமே அப்படின்னு தோணும். இன்னும் கொஞ்சம் அதுல மெருகேற்றி செய்யலாமே அப்படின்னு தோணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஸ்கூல் திறக்க போறாங்க, புக்குக்கு அட்டை போடணும். அப்பா நீங்க தான் அட்டை போடணும், அம்மா நீங்க தான் அட்டை போடணும் அப்படிலாம் இல்ல. அம்மா என்னோட அட்டையை நானே போட்டுக்கிறேன். அப்படி போடும்போது இதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலாமா, இதுல ஒரு பொம்மை ஏதாவது ஒட்டலாமா, இன்னும் இந்த பொம்மை அட்டையை அழகா போடலாமா, நீங்க போட்ட அட்டையை போய் எடுத்து பார்க்கும்போது அம்மா அப்பா போட்டதை விட உங்களால அதை சிறப்பா ரசிக்க முடியும். வீட்டு வேலைகளை கூட சரி, நாமளே செய்யும் போது நமக்கு அதுல ஒரு கான்பிடென்ட் கண்டிப்பா வரும். என் வேலைகளை நானே செய்வேன், தினமும் உடற்பயிற்சி செய்வேன். இது 3வது சங்கல்பம். இப்ப உங்க பெட்ரூம்ல என்னென்ன இருக்கணும்? உங்களுடைய செவி, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5 உங்ககிட்ட உறுதிமொழி சங்கல்பம் எடுத்துட்டு இருக்குது. உங்க பேரை போட்டுக்கோங்க. இப்ப உங்க பேர் போட்டுட்டீங்களா? இப்ப ஏதோ ஒரு பேர் ஒண்ணு சொல்லாமே. ரமேஷா? ரமேஷின் கண்ணாகிய நான் ரமேஷின் உயர்வை தவிர வேறு எந்த சிந்தனையிலும் ஈடுபட மாட்டேன். அப்போ நிறைய நேரம் டிவி பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது இல்லையா, அந்த ஆற்றல் இந்த வேலைக்காரன் மூலமா வெளியில போகுது. ஒத்துப்போமா? நம்ம வீட்டு பொருள் நம்ம வீட்டு வேலைக்காரன் மூலமா வெளியில வேஸ்டா போறதுக்கு ஒத்துப்போமா? அப்ப நீங்க எஜமானன் என்ன பண்ணணும்? இழுத்து பிடிக்கணும். நான் தரமாட்டேன், நீ வெளியில போக கூடாது, நீ வந்திருக்கிறது எனக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்க. அப்ப நீங்க ஒரு சிறப்பான எஜமானனா இருக்கணும். அப்போ காது தேவையில்லாத விஷயங்களை கேக்குது. எந்தெந்த விஷயங்கள் இல்லாமோ காது கேக்குது. கேட்கும்போது என்ன சொல்லணும்? நிறைய ஆற்றல்கள் உள்ள இருக்குது, இந்த ஆற்றலை இந்த வேலைக்காரன் எடுத்துட்டு போய் வெளியில வேஸ்ட் பண்றான், நான் விட மாட்டேன். இந்த ஆற்றல் என்னுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த ஆற்றல் என்னால எதையும் சாதிக்க முடியுன்றதுக்காக. அப்ப நானு இந்த வேலைக்காரனை அனுமதிக்க மாட்டேன். வாய் தேவையில்லாதத பேசுது. அப்போ இதெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவருக்கு காது கேட்காது.
நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர். அவருக்கு காது கேட்காது. அவரு 1092 பொருட்களை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்கூல்ல இருந்து அவரை ரிஜெக்ட் பண்ணவங்க அவருடைய தன்னம்பிக்கை மூலமா அவர் வந்து அம்மாவுடைய ஹெல்ப் அவர் மேலுக்கு வந்துட்டார். 1092 பொருட்களை அவர் கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய நண்பர் வந்து சொல்றாரு, உனக்கு காது கேட்கல, அது வந்து சின்ன ஆக்சிடென்ட்ல வந்தது 8 வயசுல. உனக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ மறுபடியும் அதே மாதிரி வருவேன்னு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விமர்சனங்களை நான் கேட்கல, என்கிட்ட அவசியமானதை மட்டும்தான் பேசுறதுக்கு வராங்க, இவங்கிட்ட பேச முடியாது, உனக்கு காது கேட்காது அப்படின்னு பேச வர்றதில்ல, அதனால என்னால சிறப்பா என்னுடைய வேலையை செய்ய முடியுது. இப்ப எல்லை இல்லாத ஆற்றல் 5 வேலைக்காரர்கள். அந்த 5 வேலைக்காரர்களுக்கு சிறப்பான எஜமானர்களா நீங்க இருக்கணும். இந்த சங்கல்பம் எங்க இருக்கணும்? உங்களுடைய பெட்ரூம்ல இருக்கணும். செய்வோமா, உயர்வோமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனிதாம்மா, வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா? சிறப்பாக முத்திரைகள் வகுப்பு எடுத்து மூளைக்கான பயிற்சி சிறப்பாக செய்த அனிதா, உங்க ஃப்ரெண்ட் அனிதா சிறந்தது ஒரு கதை சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த கதைக்குள்ளே எல்லாரும் போயிட்டீங்க. யாமினி டாக்டர் வாழ்க வளமுடன். அனிதா அம்மா வாழ்க வளமுடன். அடுத்து உங்களுக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே முன்னோக்கியதா இருந்தால் சிறப்பாக நாம் உயர்வடையலாம் என்பதையும், நமக்கு சில சங்கல்பங்களையும் திருக்குறளையும் நமக்கு கொடுத்துள்ள சரஸ்வதி அம்மா அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்ற குழந்தைகளும் பெரியவர்களும் அனைவரும் வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக அற்புதமாக பங்கேற்றீர்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழந்தைகளை அடுத்த வாரத்துல இருந்து இந்த உலக நல வாழ்த்து நீங்க தான் பாடணும். இதற்கான இது இன்னொரு சங்கல்பமா வச்சுக்கோங்க. இந்த உலக நல வாழ்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல எவ்வளவு பொருள் இருக்குன்றது நாங்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல சொல்லுவோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த நிகழ்வை பற்றிய அறிவிப்பினை சொல்லி நீங்கள் அவர்களையும் இணைக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நீங்க வீடியோல வரலாம், இல்ல கலந்து சிறப்பிக்கணும். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாணவருக்கான சிறப்பு நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.